என்னை மாலையிட்டால் ஆச்சு. இல்லை என்றால் எந்த ஏகத்திலே பிறந்தேனோ அதே ஏகத்தை ஏற்று அந்த ஏகத்திலே இங்கே இறங்கி என்னுடைய உயிரை சத்தியம். அப்படின்னாலும் கூட யாரும் கவலைப்படாத. மண்டபத்தில் வந்து அமர்ந்திருக்காங்க. வேண்டி திருமண ஆடையான் உடுத்தி திருமண சூடி மடமேடைக்கு போகலான்ற அப்படியா இருக்கட்டும். ராஜாக்கள் எல்லாம் உறவனாக இந்த பாஞ்சாலபுரியை நாடி வருகிற விதங்காங்க. அப்படி இருந்தாலும் முந்தி முதலாக இந்த பாஞ்சாலிபுரியை நாடி வருவதை யார் தெரியுமா? அலங்காபுரி நேர்ந்தன் துரியோதன மகாராஜன். அந்த மற்ற கதை
சொன்னால் தெரியும். மும்மூர்த்தி கட்டாக இருக்கிறார். என்று மும்மூர்த்தி கர்த்தாக்கள் என் தந்தையார் தெரியுமா? இந்த உலகத்தில் சோழ பாண்டியன் போயதானே மும்மூர்த்தி கர்த்தாக்கள் யார் தெரியுமா? முதலாவது என் தந்தையை வளர்க்கூடியவர் எப்படி திருவிழாட்டிய மாமன்னர், எப்படி இரண்டாவது என் சிறிய தந்தை பாண்டு மகாராஜன், மூன்றாவது சித்திரவண்டர், அப்படி மூவரும் தானே எப்படி சீர சிறப்போட வளர்ந்து கொண்டிருந்தார்கள். அப்படி இந்த புறம் காந்தாரி அம்மைக்கும் திருவிழாட்டிய மாமன்னருக்கும் 100 பிள்ளை, 100 பிள்ளைகள் பிறந்தார்கள். எத்தனை பிள்ளை? 100 பிள்ளை. அப்படி 100 பிள்ளைகளினாலே முதலாக பிறந்தார் யார் தெரியுமா? துரியோதன மாமன்னர். மாமன்னர் நான் வணங்காபடி செய்கிறேன். எப்படி நான் யாருக்கும் வணங்காபடி செய்கிறேன். எப்படி தனநேரை படைப்போன். அதான் பணவாடி சேர்க்கிறார். வணங்காபடி சேகரன் வணங்காபடி சேகரன் துரியோதன மாமண்டல் நான் தனரேகை படைத்தோன். எப்படி துரியோதனன் ஆனால் அதிலிருந்து சிறு வயது முதலாகத்தான் இருந்து யாரு என் சிறிய தந்தை அப்படிய பாண்டுமாக இருக்கு. அவங்க மற்ற பேரு அவங்க அழிவேராஜா. நானும் தந்தை எப்படி நாங்கள் 100 பேர் தானே பிறந்தோம். ஆமா ஆமா 100 பேர் தானே பிறந்தோம். 100 பேர் பிறந்து எப்படி சிறு வயதிலே என் அண்ணங்களால தருவது அவங்களுக்கு எனக்கு ஆகவே ஆகாது. ஆமா அவங்க எனக்கு நாட்டை வேணவே வேணாம். பாங்காளிகள் அவங்க அப்பா இந்த கோயில் தானே எனக்கு யாரும் பிடிக்காது. எதுக்காக வந்திருக்கின்றது சொன்னா தெரியும். அப்படி அவங்க 80 தளபதிக்குத்தானே பாஞ்சாலி பட்டணத்தில் இருந்தானே திரும்ப வந்திருக்கின்றது. அதற்காக அப்படி அது திரௌபதி தேவி தானே இல்லை அழைத்து மாலையில் வந்துட்டாங்க. அதற்காக எங்க போக வேண்டும்? பாஞ்சாலி நாட்டை சார்ந்த எப்படி போகலாமா? போகுமாடா